திருச்செந்தூரில் வைகாசி விசாக திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கடல் மற்றும் நாழிக்கிணற்றில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சிவகுமார் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் வைகாசி விசாக விழாதான் வளர்ச்சியை கொடுக்கும் விழாவாக கருதப்படுது. விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை தரிசித்தால் நிச்சயம் வெற்றி கட்டும், விரும்பியது நடக்கும். இதனால் தான் இது என்னன்னா, திருச்செந்தூர் முதல் தேசமெங்கும் உள்ள முருகனின் திருத்தலங்கள் வைகாசி விசாக விழாவை சிறப்பாக கொண்டாடுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கடவுளான முருகப்பெருமான கேட்டது கிடைக்காத, நினைத்தது நடக்கணும், தன்னுடைய வேண்டுதல்களும் வழிபாடுகளும் 2 மடங்கு பலன் அள்ளி தரணும் அப்படின்னா வைகாசி விசாக நாள்ல விரதம் இருந்து மனமுருக வழிபடணும் அப்படிங்கிறது மட்டுமல்லாம அவருக்குரிய மந்திரங்கள், பதிகங்கள் முதலியவற்றை பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்தே நம்ம முருகப்பெருமான் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு தமிழ் கடவுளான முருகன் வழிபாடை நம்ம ஆதிகாலத்தை கொண்டு வந்திருக்கிறோம். விசாக திருநாளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட அவதார திருநாளாகும். வைகாசி திங்கள்ல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படக்கூடிய இது ஒரு மிகச்சிறந்த இந்துக்களோட ஒரு விழாவாக கொண்டாடப்படுது. விசாகமானது 6 நட்சத்திரங்கள் ஒருங்கக்கூடியது என்றும் இதனால் முருகனுக்கு 6 முகங்களோடு திகழ்பவருங்கிறது நம்பிக்கைங்க. இந்த நாள் ஜோதி நாள்னு அழைக்கப்படுறது உண்டு. உயிர்களுக்கு நேரும் இன்னலை நீக்கும் பொருட்டு சிவபெருமான் தனது 5 முகங்கள் மற்றும் எவரும் காணாத 6வது முகத்தின் நெற்றிக்கண்ணிற்கு திருவிளையாடலாய் 6 குழந்தைகளை நெருப்பாக இந்நாளில் படைத்தார்னு சொல்லி நம்பப்படுது. அந்த 6 குழந்தைகளே பின்னாளில் உமையம்மையின் அரவணைப்பால் ஒன்றாகி முருகன் பெயர் பெற்றதாகவும் மக்கள், விலங்குகள், தாவரம் போன்றவற்றை ஓர்வீராக இணைக்கப்பட்டிருக்கும் உண்மையை விளக்குதே இந்நாளோட கருத்தாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மேலும் சைவர்கள் இந்நாள்ல நோன்பு இருந்து கோயில்கள்ல சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த விழாவாக தான் இந்த வைகாசி விசாக விழா கொண்டாடப்படுது. அறுபடை வீடுகள்ல 2வது படை வீடான திருச்செந்தூர் தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் நாடு முழுவதிலும் இருந்து கோயில் இருக்கிறாங்க. நாழிக்கிணறு உள்ளிட்ட பகுதிகளில் நீராடி தங்கள் இஷ்ட தெய்வமான முருகனை வேண்டி அதன் அடிப்படையில தற்போது தங்களோட நேர்த்திக்கடன்கள் செலுத்திட்டு இருக்கிறாங்க. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் பகுதியில போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு சிறப்பு பஸ்கள் மற்றும் ரயில்கள் உட்பட்டிருக்குது. அதே மாதிரி இப்ப வந்துட்டு இருக்கிற கூட்டத்தை கட்டுப்படுத்த போதிய அளவுக்கு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாலும் நிர்வாகம், அதாவது கோவில் நிர்வாக தரப்புல இன்னும் கொஞ்சம் ஏற்பாடுகள் செய்யப்படணும் அப்படிங்கறதுதான் பொதுமக்களோட கோரிக்கையா இருக்குது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.